இன்னைக்கு தமிழ் விருந்து நிகழ்வுல நம்மோட பாரம்பரிய உணவான உளுந்தங்கஞ்சி தான் பார்க்க போறோம். இந்த உளுந்தங்கஞ்சிக்கு தொலி உளுந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கிறேன், அரிசி ஒரு 1/4 கப் எடுத்துக்கிறேன். ரெண்டையும் வறுத்துக்கணும். உளுந்த கொஞ்சம் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தா போதுமானது. அதே போல அரிசியையும் கொஞ்சம் வறுத்துக்குவோம். இந்த வறுத்துட்டேன். அதோட வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெண்டையும் வறுத்து எடுத்து வச்சிடலாம். உளுந்தையும் அரிசியையும் மிக்சியில கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். குக்கரை அடுப்புல வச்சுக்கிறேன். ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன். அதுல நம்ம அரைச்சிட்டு வந்த உளுந்து கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்திருக்கோம்ல, அதை போட்டுடலாம். அதோட சீரகம், வெந்தயம், பூண்டு இதையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். குக்கரை மூடிடலாம். ஒரு 7 விசில் அளவுக்கு வைக்கலாம். நல்ல வேகணும். நல்ல வெந்து இருந்தாதான் நம்ம சாப்பிடும் போது நல்ல குழைவா இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு 7 விசில் அளவுக்கு வச்சிருக்கேன். உளுந்து எவ்வளவு உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். பெண் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, டீனேஜ்ல இருக்கிற ஆண் குழந்தைகளுக்கும் இது ரொம்ப நல்ல உணவு. வளர்ற குழந்தைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை உணவா இதை வச்சு நம்ம கொடுக்கலாம். நமக்கும் நல்லது. 50 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பள்ளி பருவ நாட்கள்ல எங்க அம்மா அடிக்கடி செய்யறத நானே சாப்பிட்டிருக்கேன். சங்க இலக்கியத்துல இந்த உளுந்த உந்தூள் அப்படிங்கிற சொல்லால குறிக்கிறாங்க. உந்தூள் அப்படிங்கிறது வெடித்து சிதறி விதையை பரப்புகின்ற ஒரு செடியினம் அப்படின்னு அதற்கு பொருள். குறிஞ்சி பாட்டுல கூட உரிநாறு அமிழ்து ஒத்து உந்தூள் அப்படிங்கிறாரு கபிலர். உரிநாரல் அப்படின்னா தோல் வெடிச்சு அது மூலமா நாற்று உருவாகிறது அந்த செடியினம். அமிழ்தத்தை ஒத்தது அப்படின்னு அதை குறிப்பிடுறாரு. உரிநாறு அமிழ்து ஒத்து உந்தூள் அப்படின்னு. நம்ம முன்னோர்கள் உளுந்தோட பயனை நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அகநானூற்று பாடல்ல திருமண நிகழ்வுல உளுந்து தலை பெய்த கொழுங்கழி மிதவை அப்படிங்கிறாரு. உளுந்தஞ்சோரை நம்ம பயன்படுத்தினத அகநானூற்று பாடல் ஒன்று குறிப்பிடுகின்றது. இந்த அகநானூறு காலம் என்பது நமக்கு 5000-6000 ஆண்டுகளுக்கு முன்னர் உள்ள காலம். அந்த காலகட்டத்திலேயே நம்ம உளுந்த அதிகமா பயன்படுத்திருக்கோம். நாம் இன்று பெண் குழந்தைகள் பூப்படைந்த நேரத்திலையும் உறவினர்கள் வந்து செய்து கொடுக்கறதா இந்த உளுந்தஞ்சோறு இன்றைக்கும் தென் மாவட்டத்துல இருந்து வருது. உடல் பலவீனமாக இருக்கிறவங்க, எலும்பு நரம்பு பிரச்சனை உடையவங்களுக்கும் உளுந்து ஊட்டமளிக்குது. உடம்ப வஜ்ரமாக்கக்கூடிய வல்லமை உளுந்துக்கு உண்டு. உடம்பு சூட்டை தணிக்கக்கூடியது. அதனுடைய தோல்ல கால்சியமும் பாஸ்பரஸும் போதிய அளவு இருக்கிறதுனால நம்ம தோலோடு சேர்த்து பயன்படுத்துறதுதான் ரொம்ப சிறப்பானது. அதனுடைய தொலி உளுந்துல தான் நிறைய நார்ச்சத்தும் இருக்கு. விழுந்தால் உளுந்து உண் என்பார்கள். எலும்பு முறிவு ஏற்படுகின்ற போது உளுந்த மாவோட முட்டையை சேர்த்து தான் நம்ம பத்து போடுறோம். உளுந்தங்களி செய்து சாப்பிடுறது இடுப்பு எலும்புக்கு நல்ல வலிமை சேர்க்கும். அதனாலதான் பூப்படைந்த பெண்களுக்கும் 50 வயசு இருக்கிற இடுப்பு முதுகு வலியினால பாதிக்கப்படுறவங்களும் உளுந்தங்களியோ உளுந்தால செய்த உணவுகளையோ பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். இதனால நம்மளுடைய உடல் நலமானது நன்றாக இருக்கும். இப்போ 7 விசில் வந்துடுச்சு. திறந்து பார்க்கலாமா? நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம அரிசியும் உளுந்தும் சேர்த்து போட்டிருக்கோம். இதுக்கு நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஊத்திக்கலாம். ஒரே ஒரு கொதி வந்தா போதும். அப்படியே சாப்பிட்டுறலாம். அதோட ஒரு சின்ன துண்டு வெல்லத்தையும் கடிச்சுக்கலாம். ஆஹா, சூப்பரான சாப்பாடுப்பா. அவ்வளவுதான். இன்னைக்கு என்னுடைய உணவு இந்த உளுந்தங்கஞ்சி தான்.